நீங்க இப்போ ஹைதராபாத்ல இருக்கீங்களா? 1 மந்தோ இல்ல 1 வீக்கோ ஸ்டே பண்ண வந்திருக்கீங்களா? எங்கேயாவது வெளியே போகணும்னு பிளான் பண்றீங்களா? அப்போ இந்த இடத்த உங்க பக்கெட் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங்க்கு ஒரு பட்ஜெட்குள்ள நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த இடம் கண்டிப்பா பர்ஃபெக்டா இருக்கும். இந்த இடத்தோட பேரு ஷில்பாராமம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைடெக் சிட்டில சைபர் டவர் பக்கத்திலே இருக்கு. இங்க அடல்ட்ஸ்க்கு 60 ருபீஸும் சின்னவங்களுக்கு 20 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. இந்த டிராஃபிக், ஹாரன் சவுண்ட், பொல்யூஷன் இந்த மாதிரி இருக்க சிட்டிக்கு மத்தியில இப்படி ஒரு இடத்த வச்சிருக்காங்க. இதுக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் கண்டிப்பா கிடைக்கும். நாம ஸ்லோவா ஒரு வாக்கிங் போறதுக்கும், கிட்ஸை இங்க விளையாட விடுறதுக்கும், பெரியவங்களை கூட்டிட்டு வர்றதுக்கும் இந்த இடம் கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கும். இங்க வரதுக்கு 1 டே பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா நீங்க இருக்க முடியும். ஏன்னா உள்ள பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல முக்கியமான விஷயமே இந்த மாதிரி ரியலா இருக்கிற பொம்மைங்க தான். இதுக்குள்ள வரும்போது நீங்க ஒரு கிராமத்துல இருக்கிற ஃபீலிங் உங்களுக்கு தரும். கிராமத்துல எல்லாரும் எப்படி எப்படி இருப்பாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வீடு எப்படி இருக்கு, அங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது எல்லாமே இந்த இடத்துல ரியலா வச்சிருக்காங்க. நீங்க சடனா திரும்பி பார்க்கும்போது அங்க ஒருத்தர் இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா அது எல்லாமே டாய்ஸ் தான். இந்த இடம் லேடிஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இங்க எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்ல இருந்து ஜுவல்ஸ், ட்ரெஸ், ஷூஸ், செப்பல்ஸ், பெட்ஷீட்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒரே டைம் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு போக முடியும். சார்மினார்லயும் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஆனா அங்க இருக்க கலெக்ஷன்ஸ்க்கும் இங்கேயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணாம கண்டிப்பா போயிட்டு வாங்க. இது சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வர முடியும். இந்த இடத்தோட லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. டாடா, பை பை.